இது மனுஷங்களோட சூழ்நிலையா, சூட்சுமமா, இல்லை உரிமையின் குரலா? அப்படியும் இல்லைனா இந்த சொசைட்டி தனக்கு என்ன வேணும், இப்படி தான் இருக்கணுங்கிறத ஒரு சூழலுக்குள்ளே மாட்டி விடுறதா நம்மளை? எஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு பதில் சொல்லியிருக்கு தான் இந்த படம் சுழல் தி வார்டெக்ஸ். அதாவது சீசன் 2 ப்ரைம் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக சீசன் 1 வந்து எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஸ்டோரி இருந்துச்சு, எவ்வளோ அழகான அந்த ஸ்டோரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரியான நம்ம எதிர்பார்ப்பும் சூப்பராக வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க இந்த சுழல் டு தி வார்டெக்ஸில். ஆப்வியஸ்லி இந்த ப்ரைம் வீடியோ ரிலீஸ் ஆன இந்த சீசன் வந்து எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுச்சு. அண்ட் முக்கியமாக எந்த மாதிரி க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுச்சுன்னா, இது எப்படியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி இந்த படம் இருக்க போகுது. ஒரு விஷயம் என்ன நல்லா புரிஞ்சுது அப்படின்னா, சீசன் 1 வந்து ஒரு உமன் அப்யூஸ்க்கு பேஸ் பண்ண ஒரு அதுக்கான தீர்ப்பு கொடுக்குற மாதிரி படமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சீசன் 2 அப்போ எதை சார்ந்து இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப நிறைய கேள்விகளுக்கு பதிலாகவும் இந்த படம் இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் வந்து இந்த ஒரு ஒன் லைன் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். உமன் டெரிஃபைங். அதாவது சின்ன குழந்தைங்களை வந்து கடத்தி அவங்களுக்கே விற்று காசு சம்பாதிக்கிறவங்க தான் இந்த படத்தை வந்து மையமாக எடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டங்களை நிறைய துன்பங்களை அனுபவிச்சாங்க. அவங்கள அதாவது தனக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை கொடுத்தவங்கள பழி வாங்குற எண்ணத்தில் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக, யதார்த்தமாக நிறைய கேரக்டரிஸ்டிக் அவ்வளோ அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து கதிர்லேருந்து சரவணன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதில் ஒரு 8 பேரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோ அழகான கேரக்டரைசேஷன், சூப்பர். இவ்வளோ அழகாக எதிர்பார்ப்போட சீசனை ப்ரெசென்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரெல்லாம் முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. பிரம்மாவும் சர்ஜன் அவர்கள் வந்து இந்த டைரக்ஷன் வந்து இந்த ஒரு சூப்பரான சீரீஸை நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அண்ட் ஒவ்வொரு எபிசோடும் பார்க்கும்போது அடுத்த எபிசோட் என்ன, அடுத்து எப்படி ஆரம்பிக்க போகுது, இல்லை எப்படி இதை முடிக்க போகிறாங்க, இந்த கதை எந்த மாதிரியான கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி ரொம்ப க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவுமே இந்த ஒரு சீரீஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த சீரீஸை நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும், உங்களுக்கு விதமான வந்து ஒரு பதட்டம் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஃப்யூச்சரில் நமக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆகிடுமோ, இந்த மாதிரி இப்போது இந்த சூழலையும் நிறைய பேர் வாழ்கிறாங்களோ, நிறைய பேர் வளர்கிறாங்களோ அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும். அதுதான் இந்த படத்தோட பெரிய பக்கவலமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த சீரீஸ் பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்து உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுச்சுன்னா கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.